Hello viewers, welcome to GTF vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற கார்டு Paytm HDFC பேங்க் செலக்ட் கிரெடிட் கார்டு. ஸோ Paytm HDFC கோபிராண்டரில் நம்மக்கிட்ட நிறைய கார்டு இவங்க வச்சுட்ருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா HDFC செலக்ட், வெறும் HDFC Paytm, அப்புறம் பார்த்தீங்கன்னா HDFC மொபைல்னு சொல்லிட்டு பல கார்டுகள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது செகண்ட் கார்டு நாங்கள் Paytm ரிவ்யூ பண்ணுறது. கீழே அதர் Paytm ரிவ்யூ கார்டோட அந்த ரிவ்யூவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ Paytmனு இங்கே எடுத்துட்டாவே அன்லிமிட்டட் கேஷ்பேக் எவ்ரி டைம்னு சொல்கிறாங்க. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரியும் ஸோ அன்லிமிட்டடாக என்ன, இது உண்மையாக பொய்யா நம்ம போய் பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் 10% வரைக்கும் சேவ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக்ஸ் ஆல் தி வே, எப்பயுமே எல்லா வேலையும் உங்களுக்கு 5% கேஷ்பேக்னு சொல்கிறாங்க. எல்லா வேலையும் எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கும் தெரியல, போயிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா தெரியும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃப்ரீ ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம எல்லாமே பார்த்துடலாம். அதுவும் அவங்களுடைய வெப்சைட்லேயே, HDFC வெப்சைட், Paytm வெப்சைட்லேயே போயிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், HDFC வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு Paytm HDFC பேங்க் செலக்ட் கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம Paytm வெப்சைட்டுக்கும் போட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் செலக்ட் கிரெடிட் கார்டு வந்துருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த கார்டு வந்து பார்த்தா அன்லிமிட்டட் கேஷ்பேக்ஸ் அக்ராஸ் த ஸ்பெண்ட், எசென்சியல், ஷாப்பிங், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ட்ராவல் அண்ட் மோர். ஸோ அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பட் அந்த அன்லிமிட்டடாக என்ன நம்ம அதை பார்க்கணும். ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அன்லிமிட்டட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம HDFC சைட்டுக்கு போகிறோம். போனோடனே இங்கே 5% கேஷ்பேக் ஆன் ரீசார்ஜ் பண்ணால், அப்புறம் யூட்டிலிட்டி பண்ணால், ட்ராவல் பண்ணால், மூவி, இதுக்கெலாம் சேர்த்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1500 தான் உங்களுக்கு கேஷ்பேக்ஸே கிடைக்கும், இல்லைனா அதுக்கு மேலே கிடைக்காது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, 1500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சரி ரீசார்ஜ் ஒரு 400 மாதம் பண்ணுறீங்கன்னா வச்சுங்க, அப்புறம் மூவி டிக்கெட் ஒரு 200 வச்சுங்க. நீங்கள் என்ன தான் அடித்து பிடிச்சி ஸ்பெண்ட் பண்ணால் கூட மூவி, அப்புறம் யூட்டிலிட்டி, ட்ராவல் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து மாதத்துக்கு 15,000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த 1000 கேஷ்பேக்ஸும் கிடைக்கும். மாதம் 15,000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, அதையும் யோசிங்க. அப்பயும் பார்த்தா அன்லிமிட்டட்னு ஒரு வார்த்தை கொடுத்துக்கிறாங்கல்ல, இந்த அன்லிமிட்டடுக்கு என்ன மீனிங்க நீங்களே சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நீங்களே சொல்லுங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா 1500 தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கேலண்டர் ஆஃப் மந்த்துக்கும் 500. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப் 2000. சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அன்லிமிட்டட்னு இந்த கேஷ்பேக் அன்லிமிட்டட் கார்டுன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ போன கார்டும் Paytm கார்டுக்கு இது தான் சொல்லியிருக்கீங்க, செலக்ட் கார்டுக்கு இது தான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரில. இங்கே பாருங்கள், சேவ் அப் டு 10%. 10% தான் 8 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? 8 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேறு இந்த கார்டுக்கு வரேன். ஸோ HDFC இதை விட சிறந்த கார்டெலாம் இருக்குது. சரிங்களா, அந்த கார்டுக்கு போயிட்டீங்கன்னா 8 lakhs எக்ஸாம்பிள் ரெஜினிலா கோல்டு, மெனிலா கிரெடிட் கார்டு நிறைய இருக்குது, அதில் போயிடலாம். ஸோ இவனுக்கு நல்லா உருட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் பேமெண்ட்டு, இந்த வேலெட்டு அடிஷனு, கவர்மெண்ட் ஸ்பெண்ட்டு, ஸோ அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடையாது. சரிங்களா, இது வந்து டிஃபால்ட்டாக அதை எப்போயே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் க்ராசரி ஸ்பெண்ட்டுக்கு கேப் வச்சுட்டாங்க, 1000 கேஷ்பேக் மேலே கிடையாது. ட்ராவல் வந்து நீங்கள் ரெடீம் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அதான் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 50,000 பாயிண்ட் இருக்குன்னா, மேக்ஸிமம் அதான் 50,000 பாயிண்ட் இருக்குன்னா, அந்த 50,000 நீங்கள் வந்து இந்த 70-30 இந்த மெத்தடில் 70% பாயிண்ட் யூஸ் பண்ணியும், சரிங்களா, ப்ளஸ் 30% உங்கள் கேஷ், ஓகேங்களா, கேஷ் யூஸ் பண்ணியும், ஸோ 100% நீங்கள் ஆகிடும், நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிளான். ஸோ அவைலபிள் அப் டு 50 days ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அதான் எல்லா வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி தான். ஸோ இப்போ 10ஆம் தேதி உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்க, நீங்கள் 11, 12, 13 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 நாள், 50 நாள் கவுண்ட் வரும். ஓகேங்களா, 50 நாள் கவுண்ட் வரும். இங்கே 49 நாள், இங்கே 48 நாள், அப்படி கவுண்ட் வரும். நீங்கள் ஸோ கார்டை யூட்டிலைஸ் பண்ணுறது 10ஆம் தேதியிலேருந்து 20-25 தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 25 தேதியெலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் 30 நாள் தான் டைம் கிடைக்கும். ஓகேங்களா, மோஸ்ட்லி அந்த பில்லிங் சைக்கிள் முடிஞ்சு ஒரு 15 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்த பில்லிங் சைக்கிள் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10ஆம் தேதி பில்லிங் சைக்கிள், சரிங்களா, 10ஆம் தேதி பில்லிங் சைக்கிள்,
அப்போ என்ன பண்ணுறீங்க, 9ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 15 to 20 days தான் உங்களுக்கு டைமே கிடைக்கும். ஓகேங்களா, 20 days தான் உங்களுக்கு டைமே கிடைக்கும். இவங்க சொல்கிற 50 days இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு சொல்ல முடியாது. 20 daysல நீங்கள் கட்டுற மாதிரி வரும். பார்த்துங்க, இங்கே ஒரு திடீர்னு இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க சரிங்களா. திடீர்னு 9ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 30,000 பில்லு 10ஆம் தேதியே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ பார்த்துங்க, உஷாராக. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆட் ஆன் கார்டு சொல்கிறாங்க, அது எல்லாத்துலேயுமே வரது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டு ஓகே. ஸோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பண்ணிடலாம். 0 கால் லைபிலிட்டி. ஸோ கார்டு இந்த கேஸ் தொலைஞ்சிச்சுன்னா 24 hours இன்ஃபார்ம் பண்ணினா இல்லை ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அதுக்கு பேங்க்கே பார்த்துக்கும். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ். ஸோ இதில் வந்து 8 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் அக்சஸ் கொடுக்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் பார்த்தா ரெண்டு விசிட்டு தான் பர் குவார்ட்டருக்கு. ஓகேங்களா, அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. இது கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லான்ச் ஆக்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு கிடைக்கும் சரிங்களா. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, அதில் எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அது மட்டும் தாங்க போகணும், எல்லாத்தையும் போயிட்டு இருக்கக்கூடாதுங்க சரிங்களா. ஸோ இங்கே லிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் கூட கொடுக்குறாங்க. ஐஆர்சிடிசி கூட ஒரு இடத்துல மட்டும் இருக்கு பாருங்க, பரவாயில்ல. ஐஆர்சிடிசி கொடுக்குறாங்க, அதுவும் ஒரே இடத்துல தான், அகமதாபாத்தில். ஓகே, மற்ற இடத்துல நீங்கள் இந்த செக் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைங்க, நிறைய இருக்குது, சாரி பாருங்கள். ஸோ நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு நீங்கள் லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரயில்வே ஸ்டேஷன், கல்ஃப் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஐஆர்சிடி எக்ஸ்க்ளூசிவ் லான்ச் அக்சஸ், நியூ டெல்லி ஸ்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன். ஓகேங்களா, ஒரு குவார்ட்டருக்கும் நீங்கள் ஓகே 50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எவ்ரி கேலண்டர் இயர்க்கும் 500 வவுச்சர் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அதனால் இது ஒர்த்தா இல்லைன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் 50,000 வந்து 90 நாளில் கார்டு வாங்க 90 நாளில் 50,000 ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இயர் மெம்பர்ஷிப் ஃப்ரீ. இல்லைனா ஃபஸ்ட் இயர் மெம்பர்ஷிப் ஃப்ரீ கிடையாது. அப்புறம் நீங்கள் வருஷம் உங்களுக்கு இந்த கார்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணால் 1,50,000 ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, 1,50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மகிமையே இருக்குது, இல்லைனா இதுவும் கிடையாது, பார்த்துக்குங்க. 1,50,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் HDFCலே மற்ற கார்டெலாம் இருக்குது, அதுக்கு போய்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பார்ட்னர் இந்த டைனோட்டில் நீங்கள் மூலயமா நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா உங்களுக்கு 20% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ நம்மள இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது தாங்க சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும், பேடிஎம் ஃபஸ்ட் மெம்பர்ஷிப். ஸோ மினிமம் ஒரு மாதம் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் மெம்பர்ஷிப் ஃப்ரீன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பேடிஎம்மோட சைட்டுக்கு போனால் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெனிஃபிட் ஆஃப் 75 ஒர்த் ஆஃப் பேடிஎம் ஃபஸ்ட்டோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் 2,000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ கிஃப்ட் வவுச்சர் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் அதான் எவ்ரி மந்த் ஏற்கனவே சொன்னதாங்க. ஸோ கிஃப்ட் வவுச்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு குவார்ட்டருக்கு நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி பேக் வாடகை போயிடலாமே. மணி பேக்கில் பாயிண்ட்டுக்கு 1 ரூபி ஈக்குவல் 1 ரூபி கிடையாது. ஸோ நீங்கள் மெனிலா போகலாம், அப்படி இல்லைன்னா பேடிஎம் ரங்கியில் போகலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 500 ருபீஸ் கிஃப்ட் வவுச்சரா முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பேடிஎம்மோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே டாடா ஸ்டீல், ஐக்யூ, த மென் கம்பெனி இதுக்கு உண்டான வவுச்சர்ஸு, அப்புறம் மெம்பர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணேன் பேடிஎம்மோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்க பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் பெனிஃபிட் ஜொமேட்டோ கால் 3 மாதம் கொடுக்குறாங்க போல இருக்குது. உபர் ஈட்ஸ் அது ஒரு 3 மாதம் கொடுக்குறாங்க. கானா சப்ஸ்கிரிப்ஷன் வர அது ஒரு 2-3 மாதம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான பார்த்துருங்க. அப்புறம் சோனி லைவு. ஸோ பேடிஎம்மோட பேடிஎம் ஃப்ளைட்டு மூவிஸ் புக் பண்ணுறோம், மாதத்துக்கு ஒரு 100 ரூபாய் ஏதோ கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. நீங்கள் 60,000 வரைக்கும் சொல்கிறாங்க, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 75ன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இந்த பிளாட்ஃபார்மெல்லாம் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 0 ஆனுவல் ஃபீல். நீங்கள் அதான் எதுவும் சொல்லிட்டேன்ல, அதே தான் மேட்ரு. 1,50,000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த
ரூ. 1000 கட் பண்ண வேண்டிய ஃபீஸு உங்களுக்கு கட்ட வேண்டாம். அவ்வளோதாங்க. இதான் மேக்ஸிமம் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த கார்டு வந்து நம்மளை வந்து ஸ்பெண்ட் பண்ண தூண்டுன்ற மாரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? இங்கே கொடுத்த மாதிரி மூவி டிக்கெட், ஓகே, அப்புறம் ஸ்விக்கி, ஊபர், ஏஜியோ இதுக்கெலாம் 3% கேஷ்பேக் கொடுக்குறாங்க, பிக் பேஸ்கெட். ஸோ ஆல் அதர் ரீட்டைல் ஸ்பெண்டுக்கு உங்களுக்கு வந்து ஓகே 1% கேஷ்பேக். அதில் வந்து ஃபியூலு, வேலட் லோட்ஸ்லாம் கிடையாது பாருங்கள், அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பிங் வந்து PayZapp ஸ்மார்ட் பை மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் அடிஷ்னல் 10% வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அப் டு 10% கேஷ்பேக்குன்னு சொல்கிறாங்களே, அது இங்கே பார்த்தோமே, அது போய் நாடா இவன் காமிக்கல நீங்கள் யோசிக்கலாம். ஸோ கடைசியாக அது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன் இங்கே. ஸோ அந்த 8 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்டில் கொஞ்சம் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் கொடுத்துருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க, இது கிளிக் பண்ணிட்டுனா கிளிக் பண்ணதில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக செம்ம இதுவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூ Paytm HDFC Credit Card Futures அப்படின்னு போட்டு 5% ஆல் மூவி Paytm மால் மூவி மினி இயர் மாலை தூக்கிட்டாங்க, மினி ஆப் மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே மாலை தூக்கிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ வாங்குறீங்களோ இதுதான் அந்த பெனிஃபிட் நியூ கார்டில். சரிங்களா? இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜியோலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஊபர், ஸ்விக்கி, ஏஜியோலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 3 பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ சிங்கிளாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரெடிட் கார்டு வாங்கணும்னு அப்படின்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா, உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் யூடியூப் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட தயவுசெய்து கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் மற்ற வீடியோஸில் போய் பார்த்து கமெண்ட் பாக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய டிஸ்கஷன் அங்கே நடந்திருக்கும், நிறைய பேர் கிளாரிட்டியும் கிடச்சிருக்கும். நன்றி.